பாடகி சுசித்ரா அப்படின்னாலே சர்ச்சே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சுசித்ராவோட வைபான குரல்ல வெளியான ஹிட்டான பாடல்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிலம்பாட்டம். 2008ல சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல இடம்பெற்ற வச்சிக்கவ பாடலை நம்மளால மறக்கவே முடியாது. இந்த பாட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பாட்டை பாடினது சுசித்ரான்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பாடல் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த பாட்டுல சுசித்ராவோட குரலை கேட்டு ஆடாத இளைஞர்கள் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டை அவங்க பாடும்போது ரசிகர்களை விதவிதமா ஆட வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டுல உள்ள பீட் மற்றும் ஏற்ற இறக்கங்களை பார்க்கும்போது இப்பவுமே செம வைபா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது போக்கேரி. 2007ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா என் செல்ல பேரு ஆப்பிள். இந்த பாட்டை இப்போ கேட்டாலும் அப்படி ஒரு எனர்ஜி வரும், தனி ஹைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டுக்கு மனிஷா தான் மியூசிக் போட்டிருப்பாங்க. சுசித்ரா தன்னோட குரல்ல ஒட்டுமொத்த பேரையும் கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பாட்டோட லிரிக்ஸை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இத சுசித்ரா தான் பாடியே தீரணும் அப்படின்னு டைரக்டர் வெயிட் பண்ணி சுசித்ராவை இந்த பாட்டை பாட வச்சிருக்காங்க. அந்த டைம்ல இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. இப்ப வரைக்கும் சுசித்ரா தவிர யாரால இவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த பாட்டை பாட முடியும்னு எனக்கு தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாரடி நீ மோகினி. ஒரு ஹோல்சமான படம் இது. 2008ல வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ஒரு சூப்பரான பாட்டு அப்படின்னா நெஞ்ச கசக்கி. இந்த பாட்டை இப்போ கூட கேட்கலாம். காதலோட ஒரு குளிர்ச்சியான உணர்வுகளை இந்த பாட்டு சூப்பரா நமக்கு கொடுக்கும். இவனோட மெலோடிஸ்ல இந்த பாட்டுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. சரி, இவனோட மியூசிக் லிரிக்லாம் நல்லா இருந்தாலும் இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்ததே சுசித்ராவோட குரல் தான். சுசித்ராவோட குரல்ல இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே நம்ம மெய்மறந்து வேற உலகத்துக்கு போற மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காகவும் இந்த பாட்டை இளைஞர்கள் மத்தியில பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வல்லவன். 2006ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. யுவன் சங்கர் ராஜா தான் இதுக்கே மியூசிக் போட்டிருப்பாரு. யுவன் அப்படின்னாலே போதும், சுசித்ரா கண்டிப்பா வந்து பாடி கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க இந்த படத்துல பாடின பாட்டு தான் எம்மாடி ஆத்தாடி. இந்த பாட்டை மறக்கவே முடியாது. இப்ப கூட நம்ம நிறைய இடங்கள்ல கேட்போம். இந்த பாட்டை கேட்டாலே நம்மள அறியாம நம்மளே அது ஆட வச்சிரும். காதலர்கள் மத்தியில இந்த பாட்டுக்கு இப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்மதன். இப்ப வரைக்கும் மன்மதன்ல நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங் அப்படின்னா என் ஆசை மைத்திலியே தான். இந்த பாடலை பாடினது சுசித்ரா தான். 2004ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காதலோட தவிப்பையும் காதலியோட நினைவையும் வெளிப்படுத்துறதுக்கு இதை விட பெஸ்ட் பாட்டை சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இவனோட இசையில சுசித்ராவோட குரல் இந்த பாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்ண மூடி இந்த பாட்டை கேட்டா வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பாட்டுல ரெட்ரோ ஸ்டைலையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது ரசிகர்களுக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிந்தனை செய். 2009ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு இந்த படம் தெரியாம போகலாம். ஆனா நான் காக்கிநாடா கட்ட அப்படின்ற பாட்டை தெரியாதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. இந்த படத்துல தான் இந்த பாட்டு வரும். சுசித்ரா இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியையும் பாடும்போது அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கேட்டாலும் நல்லா வைப் பண்ண முடியும். இந்த படத்துக்கு தமன் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. தமனோட இசையில சுசித்ரா அவ்வளவு அற்புதமா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டதில்லை அப்படின்னா இப்போவே போய் கேட்டுருங்க. ஹை எனர்ஜி பாடல்கள்ல இருந்து மெலோடி பாடல்கள் வரைக்கும் சுசித்ரா எல்லாத்துலயும் கலக்கிருக்காங்க. இப்பதான் அவங்க தேவையில்லாத சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்திருக்காங்க. சுசித்ரா பாடினதுலயே உங்களோட ஃபேவரட்டான பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.